அடிப்படையே ஆட்டம் கண்டுடுச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ வென் எ பெர்சன் இஸ் அடிக்டட் அது பெரிய கஷ்டம் தாங்க. அவங்களோட இருக்கும்போது கான்ஷியஸா ஒன் ஆஃப் த பார்ட்னர் இல்லைன்னா வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பே என்ன ஆகும், ரொம்ப சைலண்ட்டாக போயிடும். ஸோ ஃபிசிக்கல் அஃப்கோர்ஸ் வந்து அடிக்கிறதெல்லாம் வந்து இப்போ நிறைய குறைஞ்சு தான் இருக்குது. பட் ஆனால் மொத்தமாக நின்றுடுச்சுன்ட்டுலாம் சொல்ல முடியாது. டவுரி ஹராஸ்மெண்ட் இதை பேசாமல் நாம் வந்து போகவே முடியாது. ஏன்னா அது இப்போ கூட ரீசெண்டாக வந்து நம்ம இந்த கேசஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, பேப்பர்லலாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ஏதோ ஒரு மென்டல் டிப்ரெஷனோ இல்லை ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட், எனக்கு இது ரொம்ப டூ மச்சாக இருக்குன்ட்டு ஒரு பார்ட்னர் நினைக்கும் போது கூட இதுவும் ஒரு கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் தான். டிவோர்ஸ்னு பேசும்போது இன்றைக்கி அது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்காகவே அதை இன்றைக்கி நம்ம அதை பார்க்க முடியாது. வை? பிகாஸ் நம்ம இன்டர்நெட் இஸ் ஃபுல்லி லோடட் வித் டிவோர்ஸ், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் லீகல் சப்போர்ட் எப்படி எடுத்துக்கலாம். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடட் டிவோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது உடனே நமக்கு என்ன மாதிரி தோணுதுன்னா, யாரை பார்த்தாலும் வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்குது, எல்லாருமே டிவோர்ஸ்க்கு போகிறாங்க, எல்லாருமே வந்து லீகல் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. பட் உண்மை என்னென்னா அப்படி இல்லவே இல்லை. ஆக்சுவலி பார்த்தா வேர்ல்ட்லேயே வந்து இந்தியாவில் தான் வந்து லோவஸ்ட் டிவோர்ஸ் ரேட்டு. Out of the 148 billion population in India, only 1% of people go for divorce. அப்படின்னா ஒரு 1000 பேருக்கு ஒரு 11 people, அதாவது ஒரு 1000 கல்யாணத்தில் ஒரு 11 மேரேஜ் தான் வந்து goes to divorce. இதுதான் வந்து டேட்டா, ஓகேவா? ஸோ அப்போது 1% ஆஃப் பீப்புள் தான் வந்து மொத்த இந்தியாவிலே டிவோர்ஸ் போகிறாங்கன்னா, அப்போனா இன்றைக்கும் பீப்புள் பிலீவ் இன் மேரேஜ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா? ஆக்சுவலி இல்லை. அந்த ரீசனுக்காக மேரேஜை பிலீவ் பண்ணுறாங்கன்றதுனால இல்லை. நம்ம நிறைய வந்து இந்த கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ் ஃபார்மாலிட்டிஸ், பிலீஃப் அண்ட் வேல்யூஸில் வந்து இன்னும் மாட்டிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ப்ராப்ளம்ஸை வந்து தள்ளி போடுறோம், அதை அட்ரஸ் பண்ணாமல் அதோடையே அப்படியே நம்ம வாழ கற்றுக்குறோம். ஒரு கண்டிஷனிங்கில் இருக்கும். இதை பற்றிலாம் கூட நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆனால் ஏன் பீப்புள் டிவோர்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்தா, நிறைய ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ்க்காக, ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்க்காக, அப்புறம் வந்து சோஷியல் அண்ட் ஃபிசிக்கல் ரீசன்ஸ்க்காக. தீஸ் ஆர் ஆல் ஒரு 4 சப் கேட்டகரிஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். வை பீப்புள் கோ ஃபார் டிவோர்ஸ். இதுதான் வந்து ப்ரிடாமினன்ட் வந்து ரீசன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கிளாஸ்க்கு கீழே போய் நாம் வந்து அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் ஆல் த ரீசன்ஸ் ஃபார் தி பிரேக் டவுன் அப்படின்ட்டு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து லேக் ஆஃப் கம்பேட்டபிலிட்டி. ஸோ இதை பற்றி நான் ஒரு ஃபுல் எபிசோடே நான் பேசியிருக்கேன் கம்பேட்டபிலிட்டி பற்றி. ஸோ லேக் ஆஃப் கம்பேட்டபிலிட்டின்னும் போது அதில் வந்து நிறைய கம்பேட்டபிலிட்டிஸ் வரும். ஸோ இதில் எதுவுமே ஒத்து போகலை, நம்ம வேல்யூஸ் ஒத்து போகல, நம்மளோட பர்சனாலிட்டி ஒத்து போகல, இப்போ 2 ஃபேமிலியோட கல்ச்சுரல் இது ஒத்து போகல, லைஃப் ஸ்டைல் ஒத்து போகல, எதுலேயுமே கம்பேட்டபிலிட்டி இல்லை, ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்குதுன்னா வந்து ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் அ பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ். அடுத்து வந்து கம்யூனிகேஷன். அதாவது ஒரு புவர் கம்யூனிகேஷன் இருக்குது வச்சுக்கோங்களேன். அதாவது 2 பேரும் வந்து ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணுறதில்ல, இல்லைன்னா ஒரு ஹெல்த்தி கம்யூனிகேஷன் இல்லை. நாளடைவில் வெறும் ஃபங்க்ஷனல் டாக், அதாவது இந்த வீட்டுக்கு இது தேவை, இந்த பில்ஸை வந்து நம்ம கட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் ஒரு பேச்சளவில் இருக்குன்னா இட்ஸ் கால்ட் ஃபங்க்ஷனல் டாக்ஸ். இதை தவிர மற்றபடி பர்சனல் டாக்ஸ், எமோஷ்னல் டாக்ஸு, 2 பேருக்குள்ளார பாண்டிங் குறைஞ்சிடுச்சு பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். இல்லை ஒரு பார்ட்னர் வந்து அந்த சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்தாலேயே அதை அவாய்ட் பண்ணுறாங்க. அதாவது அவாய்டன்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். எதெல்லாம் ப்ராப்ளம்னு அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கோ அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், நாளடைவில் வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து சம் பீப்புள் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க கான்ஷியஸாக ஒன் ஆஃப் த பார்ட்னர். இல்லைன்னா வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பே என்ன ஆகும், ரொம்ப சைலண்ட்டாக போயிடும். வந்து எது பேசினாலும் வந்து 2 பேருமே பேசினா எதுக்கு பிரச்சனை
பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு லைஃப் வந்து ஒரு ரொம்ப சைலண்ட்டாக ஒரு வெறுமையாக வாழ்கிறாங்க இல்லையா. ஸோ இது ஒரு ரீசன் ஃபார் டிவோர்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட்னு பார்க்கும்போது இன்ஃபிடெலிட்டி. எஸ், ஆஸ் த வேர்ட் கோஸ், அடல்ட்ரி. அது வந்து போத் எமோஷ்னல் ஃபார்மாக இருந்தாலுமே தப்பு தான், ஃபிசிக்கல் ஃபார்மாக இருந்தால் தப்பு தான். இன்ஃபேக்ட் முந்திலாம் வந்து என்ன நான் பேசிட்டு தானே இருக்கேன் அப்படின்ட்டு, எஸ் தட் இஸ் தப்பு தான். ஏன்னா யூஆர் பிரேக்கிங் த ட்ரஸ்ட். பிட்ரேயல் தான் இஸ் தி மோஸ்ட் அஃபென்ஸ். அதாவது பிட்ரேயல் சொல்லும் போது யூ பிரேக் த ட்ரஸ்ட் ஆஃப் யுவர் பார்ட்னர். அதுதான் வந்து ஒரு பெரிய அஃபென்ஸ். ஏன்னா எமோஷ்னலி வந்து ஒரு மேரேஜ்னாவே வந்து அது ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன். ஸோ அந்த ட்ரஸ்ட்டையும் நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு யுவர் பிட்ரேயிங்னா வந்து அது ஒரு பெரிய அஃபென்ஸ் தான். ஸோ முந்தி வந்து அதை பெருசாக பார்க்கலனாலும் இன்றைக்கி பீப்புள் ஆர் குவைட் அவேர். மனசளவில் வந்து 2 பேருக்கும் ஒத்து போகலைன்னா அது ஃபிசிக்கலாக போகும்போது அதோட ரியாக்ஷனே வந்து குறைஞ்சி போகுது வந்து. ஸோ அதனால வந்து போத் எமோஷ்னல் அண்ட் ஃபிசிக்கல் கனெக்ஷன்ஸ் ஆர் சீன் அஸ் அ வெரி சிவியர் ரீசன்ஸ். எல்லா காலமும் அது அப்படி தான். பட் இப்போ வந்து நமக்கு லீகலி வந்து லா எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து பார்ட்னர் தப்பு பண்ணால் இட்ஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ்ன்ட்டு வந்து இப்போ லாலாம் கொண்டு வந்ததுனால எஸ், this is a ground for divorce. Next வந்து domestic violence. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ்லேயும் வந்து ஃபிசிக்கல், எமோஷ்னல் அண்ட் வேர்பல் அப்யூஸ் எல்லாமே வில் கம் அண்டர் டொமஸ்டிக் வயலன்ஸ். ஸோ ஃபிசிக்கல் அஃப்கோர்ஸ் வந்து அடிக்கிறதெல்லாம் வந்து இப்போ நிறைய குறைஞ்சி தான் இருக்குது. பட் ஆனால் மொத்தமாக நின்றுடுச்சுட்டுலாம் சொல்ல முடியாது. இன்னுமே வந்து ரூரல் செக்டார்ஸில் வந்து டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலிஸ் லைக் ஆல்கஹாலிக் ஹஸ்பண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா இன்னும் கூட ஃபிசிக்கல் அப்யூஸ் இருக்க தான் செய்யுது. அதனால் வந்து அது குறைஞ்சிடுச்சுன்ட்டு அப்படி நம்ம நெகேட் பண்ணிட முடியாது. அண்ட் எமோஷ்னல் அப்யூஸ் தான் வந்து டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் அட்லீஸ்ட் வந்து ஒரு சம் டைம் இன் யோர் லைஃப் 2 பார்ட்னருமே அதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து கல்யாணனாவே வந்து எமோஷன்ஸ் இன்வால்வ்டு தானே. ஸோ அதனால வார்த்தையை வந்து தடித்து பேசுறது, அதனால காயம், ஹர்ட்டு, அந்த ஹர்ட்னால திருப்பி வந்து கான்ஃப்ளிக்டை வந்து அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷனாக ப்ளோ பண்ணுறது. ஸோ எமோஷ்னல் அப்யூஸ் இஸ் ஆல்சோ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் தான். இது வந்து எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிறது, எல்லா குடும்பத்தையும் இது காமன் தானேன்னு சொன்னாலுமே த இன்டென்சிட்டி அட் விச் the person is emotionally affected, அதுதான் அங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்புறம் வேர்பல் அப்யூஸ், அதான் ரொம்ப வந்து தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி கண்டினியூஸாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ, இல்லை அவங்கள காயப்படுத்துகிறதோ, இல்லை ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதோ, இது எல்லாமே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் அப்யூஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் ஃபார் கோயிங் ஃபார் டிவோர்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். டெஃபினெட்லி எஸ், மணி பிளேஸ் அ பிக் ரோல் இன் மேரேஜ். இதனால் ஸோ மணியால் வர ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பெரிய அளவில் அது வந்து ஃபேமிலியை பாதிக்க தான் செய்யுது. அதாவது வந்து மணி மேட்டர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுலையோ, இல்லை டெப்த், ஒரு பார்ட்னர் வந்து அடிக்கடி டெப்த்தில் போய் மாட்டிக்கிறதோ, அந்த ஃபினான்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாமல் லாஸ் இன் பிஸ்னஸ் ஆர் லாஸ் இன் ஜாப், இது எல்லாமே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இன்னைக்கு வந்து டிவோர்ஸ் போகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கதான் செய்யுது. நெக்ஸ்ட் வந்து அடிக்ஷன். ஸோ அடிக்ஷன் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் தான். when somebody is addicted, அவங்களோட வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா உங்களோட எல்லா ஏரியாஸ், உங்களோட கோரே ஒரு அடிபட்டு போயிடும். ஸோ அது என்ன சொல்கிறது, வந்து அந்த அடிப்படையே ஆட்டம் கண்டுடுச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ when a person is addicted, அது பெரிய கஷ்டம் தாங்க அவங்களோட இருக்கும் போது. அதாவது வந்து அடிக்ஷன் சொல்லும் போது இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் நாட் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், கேம்லிங், இப்போ வந்து இன்டர்நெட் கேம்லிங்லாம் கூட வந்தாச்சு இல்லையா. இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மன கஷ்டத்தை கொடுக்குது. ஒரு பெரிய அளவில் தி அதர் பார்ட்னர் அண்டர்கோ ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷ்னல் லெட் டவுன், அண்ட் அதனால வந்து நிறைய பொய் பேசுகிறாங்க, மறைக்கிறாங்க. ஸோ அதனால இது மாதிரி ஒரு பிட்ரேயெல்லாம் கூட இருக்கிறதுனால ஸோ சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அண்ட் அடிக்ஷன் இஸ் பிக் இஷ்யூ. அது இன்றைக்கி கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகிடுச்சு. அதனால வந்து நம்ம லீகலி கொஞ்சம் லாஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லைக் முந்தி கேம்லிங்லாம் பண்ணால் அது வந்து ஒரு பெருசாக அடிக்ஷன், கேம்லிங்
அதாவது அடிக்ஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது டிவோர்ஸ்க்கு வந்து அது ஒரு மியூச்சுவலாக இல்லைன்னா கூட நீங்கள் வந்து அதை கண்டெஸ்ட் பண்ணலாம். பட் கேம்லிங்லாம் வந்து முந்தி வந்து அது வந்து பெருசாக பார்க்கல. பட் இன்னைக்கு வந்து கேம்லிங் ஆல்சோ கம்ஸ் அண்டர் அடிக்ஷன். அண்ட் வென் ஒன் ஆஃப் த பார்ட்னர் ரொம்ப கேம்லிங்கில் வந்து அடிக்ட் ஆகிருக்காங்க, இல்லை இன்டர்நெட் கேமிங் இதிலெல்லாம் வந்து அடிக்ட் ஆகிருக்காங்கன்னா வந்து திஸ் இஸ் ஆல்சோ ரீசன் ஃபார் டிவோர்ஸ் டுடே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலியால் வர சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸில் ஏற்கனவே ஒன் ஆஃப் த பார்ட்னருக்கு வந்து ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அது வந்து கொஞ்சம் எமோஷ்னலி வந்து அது வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னால நிறைய ஆங்கர் அவுட் பஸ்ட்டோ இல்லை அடிக்ட் ஆகிறதோ இல்லைன்னா அவாய்ட் பண்ணுறதோ இதெல்லாமே நிறைய சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ்னால தான் வருது. ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர். ஸோ இதெல்லாமே வந்து இட்ஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். அது கான்ஸ்டண்ட்டாக வந்து ஏதோ ஒரு மென்டல் டிப்ரெஷனோ இல்லை ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட், எனக்கு இது ரொம்ப டூ மச்சாக இருக்குன்ட்டு ஒரு பார்ட்னர் நினைக்கும் போது கூட இதுவும் ஒரு கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி அண்ட் சோஷியல் ப்ரெஷர், லைக் இன்லாஸோட இன்டர்ஃபரன்ஸ், அவங்களோட ஃபேமிலி வேல்யூஸ் எல்லாம் வந்து ரொம்ப திணிக்கிறதுனால கப்புள்ஸ்குள்ளார கான்ஃப்ளிக்ட் வர்றது. இப்போ வந்து மேரேஜை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரேடிங் மாதிரி பார்க்குற சில பேரெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே ஒரு ஃபேமிலி ப்ரெஷர் தானே. ஸோ பணத்துக்காக கல்யாணம் பண்ணுறதோ இல்லைன்னா வந்து தெரிஞ்சே வந்து யூனோ, அதாவது அதர் தென் தி ஆக்சுவல் ரீசன் ஃபார் டூ பீப்புள் பீயிங் டுகெதர், இப்போ வேறு மாதிரி ரீசன்ஸ்க்காகலாம் வந்து கல்யாணம் நடக்க தானே செய்யுது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது டெஃபினெட்லி த ப்ரெஷர் இஸ் வெரி ஹை ஃபார் அதாவது வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து இந்த இன்லாஸ் இன்டர்ஃபரன்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இன்டர்ஃபரன்ஸ், அப்புறமேல் வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்ட்னருக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, இதெல்லாம் இருக்கும்போது அப்போ வந்து டெஃபினெட்லி தட் ரிலேஷன்ஷிப் வில் சஃபர். அண்ட் இதுதான் வந்து நிறைய காரணம் டிவோர்ஸ் போகிறதுக்கு. பர்சனல் க்ரோத் அண்ட் சேஞ்சிங் ப்ரையாரிட்டிஸ். கல்யாணம் ஆகும் போது ஒரு சின்ன வயசில் கல்யாணம் ஆகும், அப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷம் ஆன பிறகு இல்லையா, பீப்புள் டென் டு சேஞ்ச் அண்ட் பீப்புள் டென் டு க்ரோ. அவங்களோட ஆம்பிஷன்ஸ் வந்து வேறு மாதிரி ஆகலாம், தே மைட் பி பேஷனட் அபவுட் சம்திங். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களோட ப்ரையாரிட்டி ஷிஃப்ட் ஆகுது இல்லை. ஸோ ப்ரையாரிட்டி ஷிஃப்ட் ஆகுது அண்ட் அவங்களே எமோஷ்னலாக ஒரு க்ரோத் இருக்குது. அப்போது வந்து பார்ட்னரோட கம்பேட்டபிலிட்டி இல்லை. ஸோ என்னோட வந்து பர்சனல் ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு ஏற்ற அளவில் வந்து இல்லை இந்த பார்ட்னரு அப்படின்ட்டு வந்து நம்ம ப்ரையாரிட்டிஸ் மாறும் போது கூட அந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரிஃப்ட் வருது. ஸோ இன்றைக்கி வந்து இது ஒரு ரீசன் தான். ஏன்னா வந்து ஒன் பார்ட்னர் வந்து வாண்ட் டு பி ஆம்பிஷியஸ், வாண்ட் டு ஷிஃப்ட் டு அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். அப்போ இன்னொரு பார்ட்னர் அதுக்கு இஷ்டப்படலை, இந்த வருமானம் போதும்னு நினைக்கிறாங்க, ஒரு பார்ட்னர் நிறைய சம்பாதிக்கணுன்ட்டுலாம் நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரையாரிட்டி ஷிஃப்ட் ஆகுது இல்லையா. குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க, சில பேர் வந்து வேண்டான்ட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கும் போதோ இல்லை ப்ரையாரிட்டி ஷிஃப்ட் ஆகும் போதோ வந்து இன்னைக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரீசன் ஃபார் டிவோர்ஸ் போகிறதுக்கு. இது ஒரு ஸ்ட்ராங் ரீசன். நெக்ஸ்ட், லேக் ஆஃப் எமோஷ்னல் இன்டிமசி வந்து இதனை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். பட் என்னன்னா வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்னு வந்தால் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து நெக்லெக்ட் பண்ணுறது, பார்ட்னரை அவாய்ட் பண்ணுறது, அந்த கான்ஃப்ளிக்டை அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுனா நாளடைவில் வந்து பார்ட்னருக்குள்ளார ஒரு பெரிய பிரேக்கை க்ரியேட் பண்ணிடும், ஒரு டிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிடும். ஸோ அப்போது ஒரு பாயிண்டில் வந்து ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க, இப்படி நம்ம தனித்தனியாக ஒரே வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போகிறது நல்லது அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் எமோஷனல் இன்டிமசி தானே ஒரு கல்யாணத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. அப்போ அதுவே இல்லைன்னா ஆப்வியஸ்லி த பர்பஸ் ஆஃப் மேரேஜ் டைல்யூட் ஆக தானே செய்யுது. ஸோ இது இவென்ச்சுவலி வில் லீட் டு டிவோர்ஸ். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா வந்து டவுரி ஹராஸ்மெண்ட். இதை பேசாமல் நாம் வந்து போகவே முடியாது. ஏன்னா அது இப்போ கூட ரீசெண்டாக வந்து நம்ம இந்த கேசஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, பேப்பர்லலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. இப்போ கூட இதெல்லாம் நடக்குதானா? ஆமாம், நடக்குது. அதாவது ஒரு 70s 80sலலாம் வந்து இது ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருந்தது. அதனால தான் அப்போ லாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அதாவது எல்லாருமே எஜுகேட்டடாக ஆகிட்டாங்க. அதனால் வந்து இப்போ இது டவுரியெல்லாம் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். பட் ஆனால் நாம் வந்து கோர்ட்டில் போய் பார்த்தோம்னா எத்தனை கேசஸ் டவுரி ஹராஸ்மெண்ட்காக ஃபைல் பண்ணுறாங்க.
ஸோ அது இன்னுமே இட்ஸ் எக்ஸிஸ்டிங். ஸோ டவுரி ஹராஸ்மெண்ட் வந்து இஸ் அ வெரி யூனோ அது வந்து அஃப்கோர்ஸ் லீகல் பனிஷ்மெண்ட்ஸ் இருந்தாலும் கூட டவுரி ஹராஸ்மெண்ட் வந்து இன்றைக்கும் வந்து நடக்க தான் செய்யுது. அண்ட் அது நடக்குதுன்னா டெஃபினெட்லி டிவோர்ஸ்க்கு போக தான் வேணும். வந்து அதை வந்து டாலரேட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ டவுரி ஹராஸ்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். அதுக்கு நானே சொல்லுவேன், யோசிக்காதீங்க. இஃப் யூ பீன் கான்ஸ்டன்ட்லி ஹராஸ்ட் ஃபார் டவுரி, டெஃபினெட்லி அது எந்த ஸ்ட்ரேட்டால் இருந்தாலுமே இட்ஸ் டைம் டு கம் அவுட் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட், பட் இது வந்து இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து இது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது என்னன்னா வந்து சேஞ்சிங் நார்ம்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. அதை எப்படி நம்ம பார்க்கணும்னா, சேஞ்சிங் நார்ம்ஸ்ன்னு சொல்லும் போது ரொம்ப எம்பவர்ட் ஆயிட்டாங்க விமன் இன்னைக்கு. ஓகேவா? ஸோ அதனால வந்து விமன் ரொம்ப எம்பவர்டாக ஆயிட்டதுனால அவங்களோட எதிர்பார்ப்பு, அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதனால வந்து எமோஷ்னலியும் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு காலத்தோட கட்டாயம் இது இன்னைக்கு. ஸோ அதுக்கு வந்து மென்னால கம்பீட் பண்ண முடியுதா? இன்னைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ மென்னால கம்பீட் பண்ண முடியல. மென் இன்னும் விமன் வந்து அவங்கள பேம்பர் பண்ணணும், அவங்களுக்கு சமைச்சு வைக்கணும். இதெல்லாம் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து படித்த மென்னெல்லாம் வந்து ஓப்பனாக வெளியே பேசலனாலும் அவங்களுக்கு ரொம்ப அந்த ஆசைலாம் இருக்க தான் செய்யுது. ஸோ மென் ஹாவ் டு சேஞ்ச் அ லாட். ஸோ இந்த மாற முடியாத மென் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த கல்யாணத்தில் சஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பு வேற. அதாவது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா. அதாவது இதெல்லாம் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் அதை எதிர்பார்த்து தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் அது புரியுது. இன்னைக்கு வந்து சொசைட்டி மாறி இருக்கு, விமன் கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாதுன்னு. பட் ஆனால் மென் சீக்ரெட்லி ஸ்டில் கிரேவ் ஃபார் தேட். அண்ட் பட் விமன் வந்து இன்னைக்கு வேற லெவலுக்கு போயாச்சு, ஆல் விமன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் தி older generation women who made the present generation women very empowered. ஸோ விமன் எம்பவர்டாக ஆயிட்டதுனால நம்ம சோஷியல் நார்ம்ஸே மாறி இருக்கு, ஆம்பிஷன்ஸ் மாறி இருக்கு, ப்ரையாரிட்டிஸ் மாறி இருக்கு, எல்லாருமே சொந்த காலில் நிற்கிறாங்க. அதனால வந்து இன்னைக்கு இது ஒரு கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் தான். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் தான் வந்து ஒரு கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். ஈவன் தோ இந்தியாவில் நாம் வந்து ரொம்ப லோ பர்சன்டேஜ் டிவோர்ஸ் ரேட் இருந்தாலுமே பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது வந்து அர்பன் ஏரியாஸில் ஒரு அர்பன் சொசைட்டியில் வந்து தான் இந்த 1% வந்து 70% people go for divorce. ரூரல் செக்டார்ஸில் வந்து இன்னும் நம்ம கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் ப்ரிஜுடிஸ்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால வந்து பீப்புள் ஆர் வந்து ஈவன் இஃப் தே ஹாவ் அ வெரி டிஃபிகல்ட் மேரேஜ், பீப்புள் ஆர் புட்டிங் அப் வித் இட். ரூரல் செக்டார்ஸில் வந்து அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் த டெவலப்டு சொசைட்டிஸ் எஸ்பெஷலி பெங்களூர், நம்ம சவுத்தில் பார்த்தோம்னா வந்து பெங்களூர் தான் வந்து இஸ் ஹையஸ்ட் இன் பீப்புள் கோயிங் இன் ஃபார் டிவோர்ஸ். அது வந்து அந்த ஐடி ப்ரெஷர்னால அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் பெங்களூரில் தான் ஜாஸ்தி இருக்குது. மொத்த கர்நாடகாவில் பார்த்தோம்னா அப்படி இல்லை. அமங்க கர்நாடகா ஸ்டேட்டில் பெங்களூரில் இருக்கிற த அர்பன் சொசைட்டி பீப்புள் தான் வந்து நிறைய டிவோர்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ பட் ஓவரால் இந்தியாவில் பார்க்கும்போது ஒன் த டாப்ஸ் த லிஸ்ட் இஸ் டெல்லி வந்து. ஸோ சென்னை அண்ட் ஹைதராபாதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த 1% பார்த்தா கூட த அர்பன் பாப்புலேஷன் அண்ட் எஜுகேட்டட் பாப்புலேஷன் இவங்கெல்லாம் தான் வந்து இன்னைக்கு சீக் ஃபார் டிவோர்ஸ். பட் இதெல்லாம் வந்து இருந்தாலுமே வந்து சில சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் வந்து பீப்புள் வந்து அதாவது நான் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கேன், நான் ரொம்ப எஜுகேட்டடாக இருக்கேன், அண்ட் ஸ்டில் யங், அதனால வந்து ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் திஸ் மேரேஜ்னு ஒரு சின்ன சின்ன காரணத்துக்காக தான் பீப்புள் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் மேரேஜ். இப்போ நான் சொன்ன சில ரீசன்ஸ் தான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக வந்து யூ cannot put up with it, டிவோர்ஸ் போகிறது ஓகே. பட் சில விஷயம்லாம் வந்து லைக் இஸ் ஆல் அபவுட் டாலரன்ஸ் அண்ட் ஒருத்தர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறது அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆஃப்டர் ஆல் இட்ஸ் யோர் லைஃப். உங்களுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் எப்பவுமே உங்கள் பார்ட்னருக்காக பண்ணுற நினைக்கும் போது தான் பிரச்சனை. எந்த டாலரன்ஸும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் உங்களுக்காக பண்ணுறீங்க அப்படி இந்த நினைப்பு இருக்கும் போது டெஃபினெட்லி வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். ஸோ தேவையில்லாத ரீசனுக்காகலாம் வந்து போகணுன்ற
அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து யங் கப்புளுக்கு நான் சொல்லுவேன். பட் ஹேவிங் செட் தட் இன்னைக்கு கொஞ்சம் கிரே டிவர்ஸும் கொஞ்சம் இன்னைக்கு வந்து பார்க்கலாம். அதாவது பீப்புள் above 50 above 60 கூட பீப்புள் வந்து டிவர்ஸ் போகிறாங்க. இது வந்து வெஸ்ட்ல மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்தியாவில் தான் பார்க்கணும். ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்களோட சின்ன வயசுல எல்லாம் வந்து ரொம்ப நாளில் வந்து 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்காக, குடும்பத்துக்காக, கல்ச்சுரல் ரீசன், சொசைட்டல் ப்ரெஷருக்காகனா சேர்ந்து எடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்து அவங்க ஃபினான்சஸ்லாம் கொஞ்சம் தனியாக வந்து இப்போ ஒரு ரிட்டையர் ஆகிட்டு போத் மென் அண்ட் விமென் வந்து இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருப்பாங்கல்ல, இன்னைக்கு அவங்க ரிட்டையர்மெண்ட் இருக்கும்போது போதும். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட லைஃப் ஸ்பேன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு வந்து. ஸோ அதனால வந்து இன்னும் நான் ஒரு 20 வருஷம் இருக்க போகிறேன்னா 20 வருஷம் எனக்கு பிடிச்சத மாதிரி நான் இருக்கிறேன். என்னோட ப்ரையாரிட்டிஸ் அண்ட் என்னோட த வே ஐ வாண்ட் டு லீவ் மை லைஃப் அப்படின்ற மாதிரி பீப்புள் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப்ன்றதையும் இன்னைக்கு நான் பார்க்க. ஸோ இந்த கிரே டிவர்ஸ் கூட இன்னைக்கு வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாச்சு வந்து. ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து எல்லாமே வந்து இட்ஸ் அ சாய்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் தான் சொல்லும் போது. பட் எந்த காரணத்துக்காக நாம் போகிறோம் அப்படின்றதையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? ஸோ ஒரு வேலிடான ரீசன், நம்மளால டாலரேட்டே பண்ணிக்க முடியல, இத்தனை வருஷம் டாலரேட் பண்ணோம், இல்லை இந்தந்த ரீசனுக்காக டாலரேட் பண்ணோம், இது எல்லாமே பண்ணிக்குமே முடியாத பட்சம்ட்டு வரும்போது அப்போ போகுது ஓகே. பட் ஆனால் தேவையில்லாமல் நாமளே நம்ம லைஃப்பை வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக ஆக்கிக்கணுமா? ஏன்னா வந்து டிவர்ஸ் வந்து இன்னைக்கும் பார்த்தா the society is quite vulnerable for women and children, especially Indian society. இன்னும் நம்ம வந்து அந்த ஒரு சேஃப்டி ஸ்கேலுக்கு வரல. ஸோ அப்போ சேஃப்டி ரீசன்ஸ் பார்க்கும்போது விமன் வந்து அதாவது ஒரு தனியாக ஒரு சிங்கிள் விமனாக இருக்காங்கன்னா வந்து there are people still tend to exploit. அதாவது she is available என்ற ஒரு தாட். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போனா வந்து இதெல்லாம் மீறி போய் இப்போ டிவர்ஸாக நீங்கள் நிஜமாகவே ரொம்ப திக் ஸ்கின்டாக இருக்கணும். அதாவது இது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணணும், இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் நீங்கள் சோஷியல் ஸ்டிக்மா, மற்றவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டு, இதெல்லாம் போக வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ணும் போது இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் கூட நம்ம நிறைய பார்க்க தான் செய்யணும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் திக் ஸ்கின்டாக இருந்தீங்கன்னா எஸ் யூ கேன் கோ ஃபார் டிப்ஸ்.